அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எம்கே அவர்கள் பட்டாத விஷயங்களை இவர் என்னப்பா இவர் கீழே ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு அப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்காரு, ஈஸியா வந்துட்டாரு அப்படின்றாங்க. ஒரு கிராமத்தார்கள் என்னை சொன்னாங்க, என்ன தம்பி நீ என்ன ஒரு பப்புனா அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல அழுதை, நீ என்னப்பா வேலை ஆகத்த? நான் மில்ல வேலை ஆகத்தங்கய்யா. உன்னை நாடக நடிகர் சங்கத்து பக்கத்துலேயே உன்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு செருப்பிட்ட உன்னை அடிப்பேன் அப்படின்லாம் அப்படியே அழுதுட்டு. சென்னையில் இதே எம்கேஆர் முறுக்கு வியாபாரம் பார்த்தேன், கிழிஞ்ச டவுசர் மாற்று துணி எடுத்து தர மாட்டாங்க. இப்போ கோல்டன் பீச்சு மெரினா பீச்சு போய் நரம்பு கட்டப்பை கிழிஞ்சு 1000 போட்டு போய் என்கிட்ட வாங்க மாட்டாங்க. போய் கெஞ்சுவேன், என்னென்ன ஒரு பாக்கெட் வாங்கிக்கிற சொல்லுங்கக்கா. முறுக்கு பாக்கெட் வேணாம்ப்பா, நாங்கள் உங்களுக்கு காசு தர்றேன், பெப்சி ஒன்று இந்த மாதிரி திங்கிறதுக்கு இது வாங்கிட்டு வாங்க. சரின்னு போவேன், அவர்கிட்ட கொடுப்பேன். அதுக்கப்புறம் 10 ரூபா கொடுப்பேன். அந்த முறுக்கு பாக்கெட்டை கொடுத்து சாப்பிட்டுருக்கேன். அந்த தள்ளு வண்டி கடையில் இருக்கிற வண்டி கடை. அப்போ சாப்பாடு ஒரு ஆம்லேட்டோட 10 ரூபா. அப்போ போய் கேட்பேன், அண்ணே வியாபாரம் ஓடலண்ணே, இந்த 2 பாக்கெட்டுக்கு 3 பாக்கெட் வச்சுங்க, எனக்கு பசிக்குது, சோறு ஓடுங்க. 250 பாக்கெட்டை வச்சுட்டு நீ போய் கொக்கோ கோலா இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வாடான்னு சொன்னாங்க. ஒரு 4 பேர் இளவட்ட பசங்க, தெரியாது. வாங்க போயிட்டு வரும்போது என் முறுக்கு பாக்கெட்டை தூக்கிட்டு போயிட்டேன். திருப்பி அந்த ஓனர் என்னை அவ்வளோ அடிச்சுட்டு உனக்கு வேலை கிடையாது சொன்ன உடனே தான் அதே முறுக்கு வித்த சென்னையில் எம்கேஆர் ஒரு நாடக நடிகர், 2வது ஒரு திரைப்பட நடிகர் அப்படின்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கஷ்டங்கள்லாம் ஆனால் ஒவ்வொரு நினைக்கும் போது என்ன அறியாமே கண்ணீர் வந்துடும். பெண்கள் மீது மக்கள் வைக்கக்கூடிய பார்வை, சில ஆண்கள் வைக்கக்கூடிய பார்வை. ஒரு பெண்ணு தன்னுடைய மானத்தை விட்டு தன் குடும்பத்துக்காக இந்த கூட்டத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு அப்படி போடி வாடின்றது, ஒரு ஆபாசமான வார்த்தை பேசுறது. பல ஊர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. சில ஊர்கள் போகும் பொழுது உங்களுக்கு சிரமம் உங்களுக்கே இருக்கா? பாதுகாப்பா கூட்டிட்டு வருது எங்களுக்கு நிறைய விஷயம் உள்ள. ஒரு சில கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க பாத்ரூம் போகும்போது கூட ஆடியன்ஸ் பின்னாடியே வருவா, கெஞ்சி, ஐயா பெண்கள் பாத்ரூம் போறாங்க, அங்கிட்டு போங்கய்யா, அவ பாட்டு போறாங்க, எங்களுக்கு என்ன போயா அப்படின்னு தான் பேசுவாங்க. எம்கே அவர்கள் பட்டாத விஷயங்களை இந்த சில அனுபவங்கள் மட்டும் பகிர்ந்துக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். நீங்க எளிதில் உங்களை விமர்சிக்கிறாங்க, இவர் என்னப்பா இவர் கீழே ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு அப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்காரு, ஈஸியா வந்துட்டாரு அப்படின்றாங்க. நீங்களும் எவ்வளவு அவமானங்கள் சந்திச்சீங்க? அது எதாவது ஒரு விஷயங்கள்ல ரொம்ப பாதிச்ச விஷயங்கள் உங்களுக்கு எதா இருக்கு? பாதிச்ச விஷயம், பாதிச்ச அனுபவம். இப்போ ஒரு கிராமத்து நாடகத்துக்கு போனோம். நாடகத்துக்கு போனோடனே அந்த கிராமத்தில் சக நடிகரில் ஏற்றுக்கிட்டாங்க. காலையில் வந்து கிராமம் அந்த நாட்டாம அம்பலார்கள் எல்லாம் சேர்ந்து கோயிலை வச்சு தான் காசு கொடுப்பாங்க. அப்போ காசு கொடுக்கும்போது ஒரு கிராமத்தார்கள் என்னை சொன்னாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு, இந்த பப்புன் ராதாகிருஷ்ணன் சரியில்லை. என்ன தம்பி நீ என்ன ஒரு பப்புன்னு அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அழுதேன். அப்படி வரும்போது சக நடிகர்லாம் வேனில் சொன்னாங்க, நீ என்னப்பா வேலை ஆகத்த? நான் மில்ல வேலை ஆகத்தங்கய்யா. உன்னை நாடக நடிகர் சங்கத்து பக்கத்துலேயே உன்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு செருப்பிட்ட உன்னை அடிப்பேன் அப்படின்லாம் சொன்னான். அப்படியே அழுதுட்டு வந்தேன். அப்படிலாம் நிறையா ஒரு வழிகள் இருக்குது நிறையா. நான் அவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் நினைக்கிறாங்க இன்றைக்கி எம்கேஆர் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு நடிகராக இருக்கார், இவ்வளோ சேவை செய்கிறாரு, ஒரு அன்பாளையம் வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். கஷ்டப்பட்டு அந்த வழிகள்லாம் அதிகம். என்னைக்கா ஒரு தருணத்தில் வேண்டாம்ப்பா நம்மளுக்கும் ஓகே, நம்ம பேர் தெரிய ஆரம்பிச்சிச்சு, நம்ம திறமை என்ன நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் நம்மளுக்கு இவ்வளவு போட்டியும் பொறாமையும் வந்துகிட்டே இருக்கு, இதை விட்டுறலாம் அப்படின்னு என்னைக்காவது ஒரு தருணத்துல நினைச்சது உண்டான? இல்லை. ஏன்னா இவ்வளவு பேர், அதுதான் இந்த உலகத்துல ஒரு மனிதனை பேசத்தான் அவன் பெரிய மனிதனா வளர முடியும். யாரா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட நபரை ஒரு கிராமத்துல ஒரு நபரை அந்த கிராமமே பேசுதுன்னா அவனுடைய வளர்ச்சி பொருட்களைன்னு அர்த்தம். அந்த இடத்துல நம்ம சோர்ந்து உக்காந்துட்டோம்னா அப்போ அந்த கலை எனக்கு கொடுத்த பேரை நான் கொண்டது மாதிரி ஆயிடும். அதனால இன்ன வரைக்கும் என்னன்னா, இப்போ சினிமாவில் நடித்தேன், படத்துலாம் படங்களையும் நடிச்சிருக்கேன். அந்த சினிமாவுக்கு போகும்போது இப்போ நிறைய இயக்குனர் என்ற தொடர்பு கொள்வாங்க. இது விளம்பரத்துக்கு சொல்லலை, பெருமைக்கு சொல்லலை, தொடர்பு கொள்வாங்க. நான் சொன்னேன். இப்போ சமீபத்தில் கூட கொம்பு சிவி படம், மதிப்புக்குரிய கருணை வள்ளல், ஏன்னா கேப்டன் ஐயா மேலே ரொம்ப இதாக இருப்பேன். ஏன்னா யார் பசியை போக்குறதுக்கு உணவு கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் எனக்கு கடவுள் மாதிரி. நான் கேப்டன் ஐயா ரொம்ப பிடிக்கும். அவருடைய மகன் இளையவர் நடித்தார். அப்போ பொன்ராம் சார் இயக்கத்தில் கொம்பு சீவி சரத்குமார் சார்லாம் நடித்தாங்க. அப்போ ஒரு சீனுக்காக அந்த கோடாய் கான்செப்டுக்காக என்னை கேட்டாங்க. கேட்கும்போது நான் சொன்னேன், ஐயா ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு நான் நாடகத்துக்கு போகலைன்னா அந்த கிராமம் எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்பி அட்வான்ஸ் கொடுக்குறாங்க,
1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. எம்கேஆர் வரணும், அவங்கள சார்ந்த நடிகர்லாம் கொண்டு வந்து நம்ம ஊரில் சிறப்பாக நாடகம் நடத்தணும் 1 வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், ஐயா இந்த மாதிரி சூழ்நிலை, நீங்கள் நைட்டு எப்பேட்டுன்னு சொல்கிறீங்க, நைட் நேரத்தில் ஷூட்டிங் சொல்கிறீங்க, நைட்டு எனக்கு நாடகத்துக்கு போகணும், பகலில் எடுத்துக்கிட்டு நைட் எப்பேட்டா மாற்ற முடியுமான்னு கேட்டேன். அப்போ பொன்ராம் சார் சொன்னாங்க, பரவாயில்லையே ஒரு கலைஞன் நாடக கலை தான் பெருசு, இந்த பாமர மக்கள் தான் பெருசுன்னு சொல்கிறேன் ஐயா, இவன் என்னைக்காவது ஓய்வில் இருக்கும்போது, அவன் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு படத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம், இந்த படத்தில் வேற ஆளாக வச்சு அந்த காட்சி எடுத்துக்கணும்னு சொன்னார் பொன்ராம் சார். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். இல்லை நீங்கள் சொன்னீங்க அந்த யாருமே பசியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு உணவாட்டுறவங்க கடவுளுக்கு சமம். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ இந்த இடத்துல நான் பேருக்காக சொல்லணும்னு சொல்லல, அந்த வரிசையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி தான். படங்கள்லையும் மீறி இப்போ உங்களோட குழுல எத்தனை பேர் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மெச்சூர்ட் இருக்குல்லண்ணே. இப்போ நம்ம தயங்கி போனோம், முதல் மேடையே நம்மளுக்கு சரியா அமையல, இருந்தாலும் நம்மளோட உடுக்கை தான் நம்மள இவ்வளவு தூரம் பேர் வாங்க வச்சுது. எம்கேஆர் தனியா ஒரு குழு அமைக்கிறாரு, ஒரு மேடை அமைக்கிறாரு, ஒரு நிர்வாகத்தை அமைக்கிறார் அப்படின்றப்போ அந்த மெச்சூர்டு அந்த ஒரு புரிதல் எப்படி உங்களுக்கு அமைஞ்சது, அது அந்த விஷயங்கள் எப்போ நடந்தது, அந்த எந்த காலகட்டம்? எனது டீம் நீங்க தனியா தலைமை ஏற்று ஒரு மேடை அரங்கேற்றீங்க ஒரு நடிகனா பப்புனா, அது வந்து ரொம்ப ஒரு இயல்பு அப்படியே கத்துட்டு வந்தது தானே. இன்னைக்கு நம்ம ஒரு நடிகனா இருக்கோம், பெரிய நடிகர்லாம் கிடையாது. எனக்கு முன்னாடி நிறைய ஜாம்பவான் இருக்காங்க, அவர்கள் திறமை வேற, ஏதோ எனக்கு தெரிஞ்ச திறமையில என்னுடைய மக்கள் என்னை பார்க்குறாங்க, அவ்வளோதான். இல்ல மற்றவங்களோட தலைமையில நீங்க இருந்திருப்பீங்க. ஆமா இருந்தோம். இப்போ உங்களோட தலைமையில ஒரு குழுவும் இருக்கு, ஒரு டீமும் இருக்கு. ஆமாமா. இப்போ அது எந்த காலகட்டம்? அது இப்போதான் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம். 5 வருஷத்துக்கு அப்புறம் எம்கே ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பேரானதுக்கு அப்புறம் 10 வருஷம் ஆச்சு. யூடியூப் வந்த காலத்திலேயே என்னை மக்களுக்கு தெரிய வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக உருவாக்கிட்டு இருப்பேன். என்னை பொறுத்தளவு கற்ற கலையை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்த, மணி ஐயா சொல்லிக் கொடுத்த பாடம். உன்னையோட அந்த கலையை போயிடக்கூடாது. உங்ககிட்ட என்ன சின்ன திறமை இருந்தாலும் இந்த திறமையை ஒருத்தர்கிட்ட சொல்லிக் கொடுக்கும் போது அதை வச்சு அவன் பிழைக்கும் போது அவன் குடும்பம் நல்லா இருக்கும். நாளைக்கு அந்த குடும்பம் இன்னைக்கு உன்னை மறந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவர்னால தானே நம்ம முன்வேலை கஞ்சி குடிக்கிறது நினைக்குமியா, நீ இதோட விட்டுறாதையா. யார் கஷ்டம்னு வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த கலையை, உனக்கு தெரிஞ்ச கலையை சொல்லிக் கொடுயா அப்படின்னு எங்கள் வாத்தியார் சொன்னார். இன்னைக்கு ஒரு நடிகனா, மக்கள் பேசக்கூடிய ஒரு நடிகனாக இருந்துக்கிட்டு மற்றவங்களை வளர்த்து விடுறதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்கய்யா. அவங்க நல்லா இருக்கு நினச்சி. அதான் உங்கள் தலைமையில் வாங்கின அந்த முதல் தொகை உங்கள் பேரில் அரங்கேற்றுங்க, நீங்கள் உங்கள் குழுவோட அரங்கேற்றுங்க அப்படின்னு சொன்னாங்களே, அது எந்த ஊரில், எந்த நாடகம் ஞாபகம் இருக்கா? அது அப்பயே நம்ம நடிகன் ஆகிட்டோம். நடிகனாகனா இதில் எப்படின்னா, ஒரு கலைஞன் இருக்காரு, எல்லா நடிகர் இருப்பாங்க. ஒரு சங்கத்துக்கு 500 1000 நடிகர் இருப்பாங்க. அங்கே கான்ட்ராக்டுக்காரங்கன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் கிராமத்துக்காரங்க அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அப்போ ஒரு நடிகனை கிராமத்துக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவன் மேலே ரொம்ப பாசம் வந்துடும். அப்படி என்கிட்ட அட்வான்ஸ் தனியாக கொடுத்தது 10 வருஷத்துக்கு 15 வருஷம் ஆச்சு. 15 அப்பயே நான் ஒரு கிராமத்தில் வெத்தலைவாக்கோட அட்வான்ஸ் வாங்கி அப்பயே சக நடிகரை கேட்க நடிகரை போட்டு நாடகம் நடத்திட்டேன். அது 15 வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி விஷயங்களும் அந்த தருணத்திலே 15 வருஷம் முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். நிறைய பேர் நீங்க வளர்த்து விட்டீங்க. அவங்கள நான் குறிப்பா தாமரை செல்வியை சொல்லலாம், மதினின்னு சொல்லுவேன் அவங்கள உரிமையோட. ஸோ எப்படி அவங்கலாம் உள்ள வராங்க? நீங்க அதை சொல்றேன், உங்களோட கலையை நீங்க மட்டும் வச்சுக்க மாட்டீங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள் இருக்கு. அவங்க எப்படி உள்ள வராங்க? அந்த வாய்ப்பு, அந்த பிக் பாஸ் வாய்ப்புன்றது உங்களுக்கு வந்ததா? பிக் பாஸ் வாய்ப்புன்றது இந்த சீசன்ல வந்தது. சரி. ஆமா, அப்ப சொன்னாங்க விஜய் டிவிலேருந்து. அப்போ சொல்லும் போது அந்த பிக் பாஸ் சீனில் இப்போ சமீபத்தில் அடுத்து நான் வெளிநாடு போகிறதுனால அதை வேணான்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. பிக் பாஸ் போகும்போது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம பார்த்தேன், சரி நாடகம் இருக்குது, நம்ம வாட்டுக்கு பிக் பாஸ் போயிட்டோம்னா கிராமத்தில் நாளைக்கு நமக்கு பேர் கட்டு போயிடும். இந்த ஒரு இதில் இன்னும் நாடகம் இருக்குது, இன்றைக்கி கூட நாடகம் இருக்குது. நீ பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கே, இன்றைக்கி கூட நாங்கள் போயிட்டுருக்கோம் தேனி பக்கம், ஆண்டிப்பட்டி பக்கம். சரி, ஒரு நாடகத்துக்கு போகணும். பிக் பாஸ் முத தாமரைச்செல்வி எப்படி வந்தாங்கன்னா, தாமரைச்செல்வி ஒரு திறமையான ஒரு நடன மங்கை, ஒரு நாட்டிய தாரை. இப்போ நாடகத்தில் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் டான்ஸ்லேயே ஒவ்வொரு டான்ஸுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், அவங்க திறமையை வச்சுட்டு வருவாங்க. ஆனால் தாமரைச்செல்வி மதினிதான் சொல்லுவேன், எங்கள் மதினி அவங்க எப்படி அதை பார்த்துருவாங்க. எங்கள் மதினிதான் சொல்லுவேன். எங்கள் மதினி வெளியில் சிரிச்ச முகம், அப்படி சிரிச்ச முகத்தோடு என்ன சொல்கிறது, ஒரு முகத்தோற்றம், ஒரு ஃபிகர் தோற்றம் கூட சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆடியன்ஸ் தான் எங்கள் மதினியா அவ்வளோ தூரத்துக்கு ஒவ்வொருத்தர் பார்ப்பா, எப்படி ஒரு பொம்பளை, இப்படி ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ண முடியாது அப்படிலாம் அப்படி உட்காந்துருப்பாங்க. அப்படி இருப்பாங்க ஆள். அப்படியே அவங்கள பார்த்தது தான் விஜய் டிவி பார்க்க ஆரம்பித்தாங்க.
ஆரம்பிச்சு தான் மதினியை பிப்பாஸ் கூட்டு போனாங்க. நான் அப்போ அவங்க அங்கே போகும்போது கூட முதல் வீடியோ நான் தான் போட்டேன். அங்கே போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்க. அப்போ கொரோனா டைம் தங்க வைக்கும்போது எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொள்ளும்போது கொழுந்து இந்த மாதிரி நான் விஜய் டிவி பிப்பாஸ் போயிருக்கேன், யார்ட்டுமே சொல்லலை, உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். சரிங்க மதினி, வாழ்த்துக்க மதினி. நான் என்ன செய்யணும்? கொழுந்து நான் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி என் கூட நடித்த எங்கள் மதினி தாமரை செல்வி பிப்பாஸ் போயிருக்காங்கன்னு ஒரு வீடியோ போட்டு விட்ருங்க. முத மதினி தாமரை செல்வி பிப்பாஸ் தாமரை செல்விக்கு வீடியோ போட்டது நான் தான். மதினிக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு, அவங்களோட நிறைய நாடகம். அதுக்கப்புறம் தாமரை செல்வி மதினி பிப்பாஸ் போயிட்டாங்க. அவங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ஒவ்வொரு நாடக கலையோ கராட்டா கலையோ நாட்டுப்புற கலையோ இதில் உள்ள கலைஞர்கள் அத்தனை பேருமே இதே கலையில் இருந்துடக்கூடாது. இந்த கலையை சினிமா உலகமோ அந்த டிவி சேனல்கள் விஜய் டிவி போன்ற பெரிய சேனல் இருக்குல்ல, அங்கெல்லாம் அவங்க போகணும். அது ரொம்ப எனக்கு அதெல்லாம் வந்து போகணும். அப்போதான் அந்த நடிகன் திறமை வெளி உலகம் தமிழ் உலகம் தெரியணும். அது அவங்களோட வளர்ச்சியில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. இன்னைக்கு அவங்க தொலைக்காட்சியில கலக்கிட்டு இருக்காங்க. ஆமா, சோ அதுதான் சொல்ல, அந்த ஃப்ளோல அவங்க பேசுறதா இருக்கட்டும், அந்த இடத்துல உங்களை நீங்க அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் மற்ற கலைஞர்கள் வளரணும் அப்படின்னா உங்களை நீங்க குறைச்சி மதிப்பிட்டுக்கிறீங்க, அந்த மேடையில தாழ்த்திக்கிறீங்க. அது ஏன்னா எளிதில் அது யாரும் பண்ண மாட்டாங்க. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்க அன்னைக்கு மில்லுக்கு வேலைக்கு போங்க அப்படின்னு சொன்னவங்க மத்தியில இன்னைக்கு உங்களை தலைமையில உங்களை நம்பி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் உங்களை அப்படி தாழ்த்திக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? தாழ்த்திக்கிட்டோம்னா இப்ப கோழி என்ன பண்ணோம்னா தன்னுடைய குஞ்சை கிளச்சி விட்டு இற வர விட்டுட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு கல்லா பறந்து வந்துடும், பறந்துட்டு வாங்கி அந்த உடனே டப்புக்குன்னு ரெக்கைக்குள்ள பாதுகாத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆளை வளர்த்து விட்றோம்னா அவங்கள பேச விட்டுக்கிட்டே அப்படியே பேலன்ஸ் பண்ணாதே நிப்பாட்ட முடியும். ஒரு ஆபாசமான வார்த்தையை ஒரு நடிகன் சொல்லும் போது அப்படியே வாயை பொத்துவேன். அது வந்து பார்க்குற மக்களுக்கு என்ன தெரியும், அவர் பேச விடாமல் வாயை பொத்துறான், அது கிடையாது. ஒரு முழு வார்த்தையே ஆபாசகரமான வார்த்தையே ஒரு நடிகன் மைக்கில் சொல்லும் போது அது பார்க்கின்ற எல்லாத்துக்கும் முகம் சுளிக்கும். அவன் சொல்ல வர்ற வார்த்தையை அவர் குத்தும்போது ஆடியன்ஸ் அப்படியே சிரிச்சிருவாங்க. அதை செய்வேன். அதே மாதிரி நடிக்க விட்டுக்கிட்டே அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், பேலன்ஸ் பண்ணிட்டே வருவேன். இது வந்து யார் செய்கிறாங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் செய்வேன். தன்னை தாழ்த்திக்கிட்டு ஒரு நடிகனை வளர்த்து விட்டாத்தான் அவனோட நடிப்பு உலகத்துக்கு தெரியும். இல்லைன்னா நம்மள்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குது, அவன் இருக்கும்போது அவனை அவுட் பண்ண நினச்சோம்னா அது நகைச்சுவை இல்லை. ஒரு நடிகனை வந்து அவுட் பண்ணிட்டு இது பண்ணுறது நகைச்சுவை கிடையாது. நகைச்சுவை பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை அதிகமாக செய்வேன். இல்லை சின்ன பையன் கூட போடா அப்படின்னும் போது ஏனே அடிக்க வரீங்க, டான்ஸை கூட அப்படி தான் பேசுவேன். உன் முகரையை பாரு, உன் மூஞ்சியை பாரு, சத்துன்னு அரைஞ்சிடுவேன். ஏக்கா ஆண்டி ஏன் அடிக்க வரீங்க, ஏன்டி அப்படின்றேன். அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன். சரி, அது தாமரை செல்வி அவங்க பேசும்பொழுது பல மேடைகள்ல அவங்கள அவ்வளோ அந்த ஃப்ளோவா திட்டுவாங்க. நீங்க வந்து இந்த ஊருக்காரி அப்படின்ற அப்படி கவுண்டரா எடுத்துன்னு போவீங்க. அதெல்லாம் நல்லா இருந்து. பெண்கள் குறிப்பா இந்த நாடக உலகில அவங்களோட வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்குன்னு, ஏன்னா அந்த பார்வை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்றனால அந்த பெண்கள் மீது மக்கள் வைக்கக்கூடிய பார்வை, சில ஆண்கள் வைக்கக்கூடிய பார்வை எப்படின்னு இருக்கு? உண்மையிலே நாடகத்துல நாடக கலையா இருக்கட்டும், தமிழகத்தில் உள்ள எத்தனை கலையாக இருக்கட்டும், ஆண்கள் எப்படி வேணால் போயிடலாம். இப்போ இரவு நேரத்தில் இப்போ நான் ஒரு பேக்கை தூக்கிட்டு போய் ஒரு மதுரை பஸ் ஸ்டாண்டில், எனக்கு திண்டுக்கல்ல பக்கம் நாடகம்னா மதுரை பஸ் ஸ்டாண்டில் பேக்கை வச்சுக்கிட்டு அப்படி அங்கேருந்து மாறி நாடகம் வேணும் வரும், ஏறி போயிடலாம். ஆம்பளையை எப்படி வேணால் போயிடலாம் இருட்டு நேரத்தில் இரவு நேரத்தில். ஆனால் அந்த நாடக கலை மட்டும் கிடையாது. தமிழகத்தில் உள்ள அத்தனை கலையில் உள்ள பெண்களைத்தான் நான் உண்மையிலே ரொம்ப பாராட்டுவேன். ரொம்ப கஷ்டங்கய்யா. ஒரு பெண்ணு தன்னுடைய மானத்தை விட்டு தன் குடும்பத்துக்காக, இந்த வயிற்று பொழப்புக்காக இந்த கலையை விரும்பி அவங்க ஆடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் இந்த கூட்டத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு அப்படி போடி வாடின்றது, ஒரு ஆபாசமான வார்த்தையை பேசுறது, அதெல்லாம் அவங்க மன வலி. ஆனால் அந்த மன வலி இவ்வளோ இருந்தாலும் எந்த ஒரு நடிகையும் மேடையில் காமிக்கிறது கிடையாது. அந்த ராசா வேஷம் அப்படி சொல்லுவாங்க. சிவாஜி கணேசன் ஐயா சொல்லியிருப்பார், இவ்வளோ தூரம் இருந்து மன கஷ்டமாக இருந்தாலும் வலி இருந்தாலும் இரவு நேரத்தில் இந்த ராசா வேஷம் போட்டு நிற்கிற அதில் உள்ள ஒரு சுகம் எதுலையும் இல்லைங்கய்யா. அதுதான் கலைஞனுடைய வாழ்க்கை. அதில் உள்ள பெண்கள்லாம் கஷ்டங்கய்யா. இல்லை, இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு பயந்து நிறைய பெண்கள் இதை விட்டு விலகி இருக்காங்களா? அதுவும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, அப்படி விலகலை. ஒவ்வொரு பெண்கள் என்ன எப்படி விலகுவாங்கன்னா, திருமணம் ஆயிரும். திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரவங்களுக்கு இந்த கலையை பிடிக்காது. இதனால போகக்கூடாது, நீ
சரிங்க அப்படின்னு ஒதுங்கினவங்க இருக்காங்க. ஓரளவுக்கு ஏஜ் ஆனவனையே ஐயோ இன்னமே நம்ம வயசாயிருச்சு, நம்ம போய் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றி நடிக்கும்போது 4 பேர் ஏய் வயசானவங்களை கூட்டு வண்டின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நிறைய நடிகையெல்லாம் இந்த கலையிலேருந்து ஒதுங்கி அவங்க விவசாயம் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையில பார்த்து அப்படியும் நிறைய பேர் இருக்காங்க. பல ஊர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. சில ஊர்கள் போகும்பொழுது உங்களுக்கு சிரமம் உங்களுக்கே இருக்கா? அவங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு வருது எங்களுக்கே நிறைய விஷயம். உள்ள ஒரு சில கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க பாத்ரூம் போகும்போது கூட ஆடியன்ஸ் பின்னாடியே வருவா, கெஞ்சி ஐயா பெண்கள் பாத்ரூம் போறாங்க அங்கிட்டு போங்கய்யா, அவங்க பாட்டு போறாங்க எங்களுக்கு என்ன ஏ போயா அப்படின்னு தான் பேசுவாங்க. ஏன்னா ஒரு சிலர் அப்படி பேசும்போது மனம் வலிக்கும். தம்பிகள்கிட்ட சொல்ல முடியாது, நான் அண்ணன் தம்பி அப்படின்னு உரிமையோடு சொல்லுவேன். அது என்ன பண்ண சொல்லிய மதுவில் இருக்கும்போது தன்னுடைய சுயநிலைவே இருக்காதுல்ல, அப்படிலாம் கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது வந்து ஒவ்வொரு அரங்கம் மாட்டிக்கிறோம், கலையரங்கம் மாட்டிக்கிறோம். ஆண்கள் கூட அங்கிட்டு போய் கருவூரில் போய் அங்கிட்டு முள்ளுச்செடி கருவை ஒதுங்க இடத்துல பாத்ரூம் போயிடலாம். ஆனால் பெண்களுக்கு பாத்ரூம் போட முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. பவுட்ரு போட்டதுக்கப்புறம் முக்காடா போட்டுக்கிட்டு 2 பேர் கூடையே போய் அந்த கிராம அவுட்டரில் தான் ஒதுங்குற இடம் இருக்கும். ஏன்னா கிராமத்தை பொறுத்தளவு பாத்ரூம் இருக்காது. அப்படி போகும்போது அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாடக கலைஞரான நடிகையில டான்ஸ் ஆடுறவங்களோட ஒப்பிடுவாங்கல்ல, அவங்களும் கலைஞர்கள் தான், அது தப்பா சொல்லவும் முடியாது. ஆனா இப்படி இது பண்ணாலே மேடை ஏறினாலே அவங்களை இந்த கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய சில ஆண்களுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கு? சில ஆண்களுக்கு வந்து பெண்களை தவறா பார்க்குறாங்க, அது அவங்களுடைய இயலாமை கூட சொல்லலாம், தெரியாமல் பண்ணுறாங்க. உண்மையிலேயே நான் என்ன சொல்ல வரேன்னா, எத்தனை கலையில் இருக்க பெண்களை அந்த கலை கண்ணோட்டத்தோட நடிக்கிறாங்க, ரசிக்கிறோம், போகிறோம். தவறான விமர்சனம் பண்ணும்போது தன்னுடைய அக்கா தங்கச்சியை நம்ம மேடை ஏறி நடிக்க விட்டு இப்படி ஒருத்தன் கேலி கிண்டல் செய்யும் போது நமக்கு வலி எப்படி இருக்கும்? அதை ஒரு சிலர் அறியாமல் இந்த மாதிரி தவறு பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இப்போ இவ்வளோ 1000 மேடைகள் பலாயிரம் மேடைகள் ஏறி, ஆமாம், எம்கேஆருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நான் உங்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கனால சொல்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஓகே இந்த மனுஷன் அப்போ நான் பார்த்தேன், இப்போ சமீபத்திலையும் நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒருத்தரோட பயணம் அவ்வளோ எளிதில் இருக்காது. ஏன்னா நிறைய தடை வரும், நிறைய போட்டி பொறாமல், இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ இன்னல்கள் வந்தாலுமே கூட பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மனுஷன் ஏன் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஏக்கமும் வருத்தமும் உங்களுக்கு இருக்கா? உங்க குடும்பத்தாருக்கு இருக்கா? இருக்கு. எனக்கு என்ன ஒரு ஆசை இருக்குன்னா, இப்போது விருதுநகர் மாவட்டம் திருச்சி பக்கத்தில் நொச்சியோளம், இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறது எங்கள் அம்மாவோட அப்பா இடம். அதை நம்ம காசு கொடுத்து வாங்கி ஒரு அன்பாலயம், தமிழ் உறவுகளை நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க, யாரையும் மறக்கக்கூடாது. அத்தனை பேர் எனக்கு உதவி செஞ்சாங்க. ஒரு அன்பாலயம் வச்சுருக்கோம். இன்னும் நிறையா எனக்கு உதவி செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு எனக்கு என்னென்னா, இந்த நாடக கலையிலேயே நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு பெரிய சினிமா வாய்ப்பு கிடச்சி அதில் நிறைய காசு தருவாங்க. சினிமாவில் இந்த கோடிக்கணக்கெலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்துச்சுன்னா நானா ஒரு 100 கிராமத்தை தத்தெடுத்து நான் வளர்த்துருவேன். எனக்கு அந்த ஒரு ஆதங்கம் இருக்குது, ஆசை இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நம்ம ஒரு அன்பாலயம் வச்சு ஏதோ இந்த கோமாளினால் என்ன முடியுமோ, இப்போ ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தவறான விமர்சனங்கள், மக்களுக்கு ஆசை கொள்ளையடிக்கிறேன், ஊர் அன்பாலயம் வச்சுருக்கோம், அனாதையில் வச்சுருக்கோம்னு ஊரை ஏமாத்துறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. இங்கே வந்து இங்கே பார்த்தா தான் அந்த வழிகள்லாம் தெரியும். இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க, எத்தனை உதவி செய்தார் கேப்டன் ஐயா, விஜயகாந்த் ஐயாவே தூக்கி எறிஞ்ச தமிழ்நாடு. இந்த கோமாளிலாம் எவ்வளோ தூரங்கய்யா, அவ்வளோ கருணனாக வாழ்ந்து கோடிக்கணக்கில் மக்களுக்காக தன்னுடைய சொத்துக்களை காசுகளை தாரவாத்து கொடுத்தா யாரு? கேப்டன் விஜயகாந்த் ஐயா. இன்னைக்கு திரைப்பட நடிகர் மட்டும் கிடையாது, உலகமே எங்கள் கேப்டனை கொண்டாடுது அந்த ஐயாவை. அவர் கருணை. அதுக்கப்புறம் தம்பி பாலா, கேபிஓய் பாலா, உண்மையிலே இது செய்யணும்னு என்ன இருக்குது பாலாவுக்கு? பாலா ஓடி ஓடி எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். இந்த பாலாவே உனக்கு காசு எங்கேருந்து வருது, உனக்கு யார் பினாமி அப்படின்னு கேட்டவனே. இதில் என்னென்னா, உதவி செய்கிறவங்க நாட்டில் கம்மிங்க, ஆனால் உதவி செய்கிறவங்கள உபத்திரியம் பண்ணுறவங்க அதிகம். சொல்லலாம், விமர்சனம் பண்ணலாம். ஐயா ஒரே ஒரு விஷயம், நம்ம உதவி செய்கிறோம்ல, இப்போ நான் கூட ஒரு நல்ல சட்டை போட முடியாது, நல்ல வாட்சி கட்ட முடியாது, என் கார்லேயே போக முடியாது. காரில் போனால் கூட 10 பேர் கமெண்ட் பண்ணுவேன், இந்தா இது பூராமே மக்களுக்கு காசுத்தேன், ஊருக்காரன் காசை கொள்ளையடிச்சுதான் அந்த கார் வாங்கிட்டேன். இது எல்லா விமர்சனங்களும் வரும். அப்போ எனக்குன்னு நாடகத்தில் நாம் நடிக்கலையா, நாடகத்தில் எனக்கு கிராமத்தாரில் சம்பளம் கொடுக்கலையா,
இல்லை எனக்கும் குடும்பம் கொட்டி இல்லையா? அப்புறம் ஒரு மனுஷன் உதவி செய்கிற ஆள்னா உதவி செய்கிற எல்லாருமே கோமணத்தோடு தான் தெரியணுமா? இல்லை மக்களை பார்த்து காமிக்க கேட்குறேன். கோமணம் கிழிஞ்ச கைலி எப்போ பார்த்தாலும் ஜோத்துக்கு போய் பிச்சை எடுத்தா பாவம், அவன் பாவம். உதவி செய்கிறேன்னு அவனே பிச்சை எடுக்கிறேன். ஏயா உடுத்த உட இருக்க இருப்பிடம் போக்குவரத்துக்கு கார் இல்லாமல் அவன் மாட்டு வண்டியில் போக முடியும், மொங்கு வண்டியில் போக முடியுமா? நிறையா அந்த மாதிரி வருங்கய்யா. இதில் எனக்கு இந்த மாதிரி வழிதான் அதிகம். இப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகுது, என்னை சுற்றி இருக்கவங்க எங்கள் அப்பாவே, ஏப்பா நீ செஞ்சதெல்லாம் போதும்டா, பேசாமல் 10 ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது செஞ்சுட்டு பேசாமல் இருப்பப்பா, உனக்குன்னு ஒரு பிள்ளை வந்துருச்சு, உன் பொண்டாட்டி வந்துருச்சு, இதுங்களை பாரியா நீ சேவைன்னு செய்கிற, ஊர் மற்றவங்க ஊர் பல்லில் எதுக்கு இருக்க ஊயின்றாங்க. இப்போ நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா, நான் நாடகம் நடித்து இத்தனை ஆண்டுகளில் என் பொண்டாட்டி என் பிள்ளைக்கு எனக்காக நான் வாழ்ந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் அவ்வளோ தூரத்துக்கு பெரிய ஆளாயிரு. அது எனக்கு என்ன இல்லை, நான் பட்ட கஷ்டங்கள் வழியில் இன்னும் போலே. நான் எப்படி வந்தேன் அதை பார்க்குறேன். இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வந்தேன்னா நீ பேட்டி எடுக்கிறிய. சென்னையில் இதே எம்கேஆர் இந்த நாடக நடிகன் முறுக்கியாவரம் பார்த்தேன். இது எந்த காலகட்டம்? ஆமாங்கய்யா, சின்ன வயசில் படிக்கலை. படிப்புக்கு அப்புறம் நான் மெட்ராஸ் போயிட்டேன். போனால் அங்கே முறு கம்பெனி, எங்கே பாடிப்புது நகர், அம்பத்தூர் ஆவடி பாடிப்புது நகர் கேள்விப்பட்டிருப்பிய. அங்கே போய் ஒரு முறு கம்பெனியில் சேர்ந்துட்டேன். முறு கம்பெனியில் சேர்ந்தா கிழிஞ்ச டவுசர், மாற்று துணி எடுத்து தர மாட்டாங்க. முறுக்கு பாக்கெட்டு விற்கிறதுக்கு எங்கே வர முடியும்? நம்ம அண்ணா டவர் இருக்குல்ல, அண்ணா டவர், அங்கே வரணும். அப்புறம் கோல்டன் பீச்சு, மெரினா பீச்சு போய் அண்ணா டவரில் லவ்வர்ஸாக உட்காந்துருப்பா ஜோடி ஜோடி. அப்போ நரம்பு கட்டப்பை. அப்போ என்னுடைய இதெல்லாம் அழுக்கும் கிழிஞ்சு 1000 போட்டிருப்பே. என்கிட்ட வாங்க மாட்டாங்க. போய் கெஞ்சுவேன், அக்கா அக்கா அண்ணனை ஒரு பாக்கெட்டு வாங்கிக்கிற சொல்லுங்கக்கா அக்கா அண்ணே கும்பிடுவேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த லவ்வர்ஸ் ஜோடியாக இருக்கவங்க, முறுக்கு பாக்கெட்டு வேணாம்ப்பா, நாங்கள் உங்களுக்கு காசு தர்றேன், போய் அண்ணா டவருக்குள்ளே உட்காந்துருப்பா செடிக்குள்ளே, நம்ம இங்கே ஒன்று வெளியே, அது 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் கடைக்கு, போயிட்டு பெப்சி ஒன்று இந்த மாதிரி திங்கிறதுக்கு இது வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு போவேன். தம்பி இங்கே வா, முறுக்கு பை வச்சுட்டு போ, உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு முறுக்கு பை வச்சுருவேன். வச்சுட்டு போய் நடந்து போயிட்டு அவங்க கேட்ட அந்த இதெல்லாம் வாங்கிட்டு தீமண்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுப்பேன். அதுக்கப்புறம் 10 ரூபா கொடுப்பாங்க. முறுக்கு பாக்கெட்டு வாங்க மாட்டாங்க. ஏன்னா நான் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கேனே, காலெல்லாம் கும்பிட்டு விழுவேன். அந்த முறுக்கு பாக்கெட்டு விற்றாத்தேன் மதிய சாப்பாடு அந்த காசுத்தேன். அந்த முறுக்கு பாக்கெட்டை கொடுத்து சாப்பிட்ருக்கேன். அந்த தள்ளு வண்டி கடையில் இருக்கிற வண்டி கடை. அப்போ சாப்பாடு ஒரு ஆம்லேட்டோட 10 ரூபா ரோட்டு வண்டியில் பிளாட்பாரத்தில் போட்டிருப்பாங்க. அப்போ போய் கேட்பேன், அண்ணே வியாபாரம் ஓடலண்ணே, இந்த 2 பாக்கெட்டுக்கு 3 பாக்கெட்டு வச்சுங்க, எனக்கு பசிக்குது, சோறு ஓடுங்க. அப்போல்லாம் இது பண்ணியிருக்கீங்க. அதே மெட்ராஸில் அங்கே அம்பத்தூர்லேருந்து லிஃப்ட்டு கேட்டு வருவேன், காசு இருக்காது. லிஃப்ட்டு கேட்டு வரும்போது ஒரு நாள் ஒருத்தருக்கு பிறந்தநாள், லிஃப்ட்டு கேட்டு அண்ணா டவர் அந்த சிக்னலில் இறங்குறேன். இறங்கும் போது ஒரு அம்மா பிச்சை கேட்குறாங்க, ஐயா அப்படின்னு சொன்னோன்னா அவர் படக்குன்னு 100 ரூபாய் எடுத்து போடுறாரு. அவர் வண்டியிலே நான் வந்திருக்கேன். மறுபடியும் நான் கையேந்திட்டேன், ஐயா எனக்கு 100 ரூபா கொடுத்தாரு. ஏன்னா அப்போல்லாம் காசு ரொம்ப ஒரு வறுமைங்கய்யா. சாப்பாடு பழிச்சிடும், ஹோட்டலில் போய் நிற்பேன், ஐயோ யாராவது ஒரு வேளை சோறு ஓட மாட்டாங்களா, அப்படிலாம் கஷ்டப்பட்டேன். முறுக்கு வியாபாரம் பார்த்து கஷ்டப்பட்டு இந்த பசினா என்னென்னு மெரினா பீச்சில் வெயிலில் வைப்பேன். வெயிலில் வைக்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஒரு தடவை அப்படித்தாங்கய்யா 250 பாக்கெட்டு அப்படின்னு தீபாவளி டைம் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 250 பாக்கெட்டை வச்சுட்டு நீ போய் கொக்கோ கோலா இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வாடான்னு சொன்னாங்க. ஒரு 4 பேர் இளவட்ட பசங்க, தெரியாது எனக்கு. சரின்னு வாங்க போயிட்டேன். போயிட்டு வரும்போதே முறுக்கு பாக்கெட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க. திருப்பி அந்த ஓனர் என்னை அவ்வளோ அடிச்சேன். அடிச்சுட்டு உனக்கு வேலை கிடையாது சொன்ன உடனே தான் திரும்ப அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட மறுபடியும் இங்கே மெட்ராஸ் போன காரணம் எப்படியாவது சினிமாலையும் பயணிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கற்பனை. இல்லை, அப்போ அந்த ஆளுல நான் சின்ன ஆளுங்க, 6வது பாதியில் நின்றவன போனேன். நான் அப்போ வேலைக்காக மட்டும்தான், வேலைக்காகத்தான் போனேன். அப்போ இந்த ஷூட்டிங்லாம் எடுக்கும் போதெல்லாம் வேடிக்கை பார்ப்பேன். இங்கே தெரியாதுல்ல யாரையுமே. இப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னா, இதே மெட்ராஸில் முறுக்கு வியாபாரம் பார்த்து பசினா என்னென்னு எனக்கு தெரியுங்கய்யா. இது நான் பேட்டிக்காக சொல்ல, அது எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் சோத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டு. நான் அப்படி கஷ்டப்பட்டுருக்கேன். இன்றைக்கி அதே மெட்ராஸில் போய் ஒரு படத்தில் நடித்து ஒரு ஆடியோ லான்ச்சில் அதே சென்னைக்கு இன்றைக்கி எம்கேஆர் நான் வரேன்னு ஒரு வீடியோ போட்ட எத்தனையோ தமிழ் உறவுகள் அந்த பாசத்துக்காக என்னை தேடி வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே முறுக்கு வித்த சென்னையில் எம்கேஆர் ஒரு நாடக நடிகன், 2வது ஒரு திரைப்பட நடிகர் அப்படின்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா. அப்போ இந்த கஷ்டங்கள்லாம் ஆனால் ஒவ்வொரு நேரம் நினைக்கும் போது என் நிறையாமே என் கண்ணீர் வந்துடும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு மறக்க முடியாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடணும்,
நாடகத்தில் எனக்கு மணி ஐயா அப்படி வாத்தியாரோ, ம். முத எனக்கு சினிமாவில் ஒரு குருநாதர்னா முத எனக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ் குடிமகன் ம். படத்தினுடைய இயக்குனர் திரு இசக்கி காருமன்னன் தான் எனக்கு எங்கள் டைரக்டர் தான் எனக்கு வாத்தியார் இங்கே சினிமாவில். ம். அதுக்கப்புறம் கார்த்தி சுப்ராஜ் சார் கொடுத்தாங்க. ஜிகர்தண்டா XXL லாரன்ஸ் மாஸ்டரோட பயணித்தேன். அதுக்கப்புறம் இப்போ தடை அதை உடையன்னு ஒரு படம் அறிவழகன் இயக்குனர் வாய்ப்பு கொடுத்தாரு.